This video is sponsored by Educast Course. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ்ஷு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். சுண்டை வத்தல் குழம்பு. நிறைய பேர் வத்த குழம்பு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் இது. இதில் கருப்பு மொச்சை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். மாங்காய், கருப்பு மொச்சை, முருங்கைக்காய், தக்காளி, உள்ளி, பச்சை மிளகாய், புளி நான் நனைய போட்டு வச்சுருக்கேன். அடுத்து கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு, தக்காளி அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதில் தக்காளி தான் நிறையா டேஸ்ட் கொடுக்கும். மாங்காவும் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போது பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. கடுகு, வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். வெள்ளைப்பூண்டு பல் ஒரு 10 பல் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டு அதில் தாளித்து வச்சுக்கிடலாம். நெக்ஸ்ட்டு உள்ளி நான் உரித்து வச்சுருக்கேன். அதை போடுங்க. கட் பண்ணிடாதீங்க, ஏன்னா முழுசாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். எடுத்து சாப்பிட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகாய் 4 போட்டால் போதும். பொடி உள்ளி நல்லா வெந்துக்கிறட்டும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு நம்ம வேக விடலாம். சுண்டை வத்த குழம்பு அடிக்கடி வச்சு சாப்பிடுறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வயிற்று வலி அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுக்கு இந்த சுண்டை வத்த குழம்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெருங்காயம் லைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ இந்த சுண்டை வத்த குழம்பு வாரத்தில் ஒரு நாள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வயத்தில் உள்ள கிருமி நேச்சுரலாகவே அழியும். நிறைய பேர் டேப்லெட் போடுவீங்க. அதுக்காக அதை போடாமல் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும். மிளகாய் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிடலாம். நெக்ஸ்ட்டு மல்லித்தூள் தேவையான அளவு போட்டுக்கிடலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கருகிடாமல் பார்த்துக்கிடலாம். சிம்மிலே வச்சுக்கோங்க. ஏன்னா உள்ளியும் தக்காளியும் முழுவதுமாக நம்மளுக்கு வெந்துடணும். அதே மாதிரி தக்காளியும் உள்ளியும் உடஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. எல்லாம் முழுசாக கிடந்தால் தான் எடுத்து சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுண்டை வத்தலும் வெந்தயமும் லைட்டாக நம்ம வதக்கி எடுத்து வச்சுக்கிறணும். தேங்காயும் சுண்டை வத்தல் போட்டு அரைச்சி நம்ம தனியாக ஒரு விழுதாக நம்ம எடுத்து வச்சுக்கிறலாம். இது குழம்புல சுண்டை வத்தலை தனியாக போடுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சைடு நான் மல்லித்தூள் போட்டு எல்லாம் கிளறி விட்டு அது வெந்துக்கிட்டுருக்கு. அடுத்து முருங்கைக்காய் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. முருங்கைக்காயும் உடையாமல் பார்த்துக்கிடலாம். லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து மொச்சை, கருப்பு மொச்சை நான் அவிச்சு வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கருப்பு மொச்சை நீங்கள் குழம்புல போடுறதுக்கு முன்னாடி அதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு 2-3 விசில் குக்கரில் விட்டு அதை அவிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து புளிக்கரைசலை எடுத்து ஊற்றிக்கிடலாம். இது எல்லாமே போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கருப்பு மொச்சை நம்ம நனைய போட்டு வேக வைக்கக்கூடாது. ஏன்னா லைட்டாக ஃப்ரை பண்ணி குக்கரில் போட்டு அவிய வச்சோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் இருக்கும் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். சுண்டை வத்த குழம்பு நல்லா மணமாகவும் இருக்கும். இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதிகமாக தண்ணி இதுக்கு சேர்க்க வேண்டாம். ஏன்னா சுண்டை வத்த குழம்பு தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். இதுக்கு நம்ம கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அந்த கட்டித்தன்மை கொடுக்க ஆரம்பிச்சிரும். தண்ணி அதிகமாக ஊற்ற வேண்டாம். நம்ம வறுத்து வச்சுருக்க சுண்டை வத்தலையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிடலாம். இந்த முழு சுண்டை வத்தல் குழம்புல இருக்கும்போது நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க.
குழம்பு கொதித்து நல்லா வரட்டும். முருங்கைக்காய் இது எல்லாமே லைட்டாக வெந்துட்டு அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை இதில் போட்டு கிளறிக்கோங்க. மாங்காய் ரொம்ப வெந்துடக்கூடாது, ஏன்னா கரைஞ்சிரும். லைட்டாக கொதி வந்ததும் இந்த மாங்காவை போட்டு நம்ம சிம்மில் வச்சுக்கிடலாம். முருங்கைக்காயும் உடையாமல் பார்த்துக்கிறணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு குழம்ப ரெடி பண்ணணும். இப்போ நல்லா கொதித்து மாங்காய் முருங்கைக்காய் எல்லாமே வெந்துடும். சிம்மிலே வேக வச்சுட்டு அடுத்து சுண்டை வத்தல் குழம்பு கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள். வீக்லி ஒன்ஸ் வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் வயிற்று வலி வராமல் பாதுகாக்கலாம்.